பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என்னோட பேர் சங்கீத். நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வர்றேன். ஜூனியர் ரெசிடென்ட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே. எப்ப கல்லூரி முடிச்சீங்கண்ணா? 2021. 2021. 21. ஓகே. எப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? கரெக்டாக 2022 அகாடமி ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு இதை கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகே. எத்தனாவது முயற்சியில வெற்றி பெற்றிருக்கீங்க? இது 3வது அட்டம். 3வது அட்டம். முதல் 2 முயற்சியில என்ன தப்பு பண்ணதா நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அட்டம் தான் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஒரு என்ன தோணுன்னு படிச்சுட்டு அப்படியே சும்மா எழுதுனது. செகண்ட் அட்டம் தான் பிளான் பண்ணி அடித்தது தான். பட் கவுன்சிலிங் வந்துச்சு. எனக்கு முதல் நாளே போஸ்டிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் எனக்கு வரல. இந்த தடவை தான் வந்துச்சு. இந்த தடவை தான் எடுத்திருக்கேன். டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்தப்புறம் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எங்க இருந்து படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிச்சு? கண்டிப்பாக 1 இயர் எடுத்துக்கிட்டேன். 1 இயர் வரைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கல. ஓகே. படிக்க வந்த அப்புறம் சீனியர் ஆஸ்பிரன்ஸ் இல்ல ஏற்கனவே படிச்சு வேலையில இருந்தவங்க அவங்க கிட்ட எல்லாம் உரையாடி இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ராகேஷ் அண்ணே, பாரதி அண்ணே. லைப்ரரியில தான் படிப்பேன். நாங்கள் ஒரு 5 செட், ஒரு 7-8 பேர். அவங்கள்ட்ட தான் டிஸ்கஸ் பண்ணி தான் படிப்போம். கம்பைன் ஸ்டடி பண்ணுவீங்க? கம்பைன் ஸ்டடி. கம்பைன் ஸ்டடி பண்றதால என்ன பெனிஃபிட்னு சொல்லுங்க. இப்போ அவங்க எல்லாமே எனக்கு சீனியர்ஸ் தான் எல்லாமே. அவங்க தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்க பண்ண தப்ப எல்லாமே சொல்லுவாங்க. அதை நான் வந்து பண்ணாமல் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதான் பெரிய ப்ளஸ். ஓகே. அதனால தான் இந்த 3 வருஷம் இல்லாட்டினா இன்னுமே டிலே இருக்கும். தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. தமிழ் ஸ்கூல் புக் தான் படித்தேன் மோஸ்ட்டாக. ஸ்கூல் புக்கில் ஓல்டு நியூ ரெண்டுமே படிச்சுட்டு அப்புறம் சிறப்பு தமிழ் படித்தேன். பட் ஆனால் ஸ்கூல் புக்கில் இருந்து இந்த தடவை பெருசாக கொஸ்டின் கேட்கல. பட் இருந்தாலும் ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்டதால எதுவுமே தப்பு பண்ணல. வெளியே இருந்து வந்தது மட்டும் கொஞ்சம் தப்பாயிருச்சு. ஓகே. வெளி புத்தகங்கள் அப்படின்னு நிறைய பேர் அதான் கேட்குறாங்க. அவுட் சோர்ஸ் என்ன படிக்கணும் தமிழுக்கு? அதுதான் என்கிட்ட வர மோஸ்ட்லி ஆஸ்பிரன்ஸ் கேட்குற கேள்வியா இருக்கு. அதுக்கு ஏதாவது புத்தகங்கள் இருக்கா? அவுட் சோர்ஸ் வந்து இப்போ இந்த இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இளங்கமுனுடைய தமிழ் சொல் வளம் புக்கு, அடுத்து தேவிரா புக்கு இலக்கணத்துக்கு. இந்த 2 புக்கும் கண்டிப்பாக வாங்கி படித்தோம். தமிழ்ல எவ்வளவு கேள்விகள் போட்டீங்கண்ணா? 79. 79. ஓகே. மேக்ஸ் எப்படி படிச்சீங்க? மேக்ஸ் வந்து நம்ம இன்ஜினியரிங்னால பிரச்சனை இல்லை. மேக்ஸ் கொஞ்சம் நல்லா வரும். அதனால் அது ஈஸியாக தான் அடிச்சிட்டேன். 20 இது மேக்ஸில் அடித்தேன். ஓகே. ஜிஎஸும் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்தனால கொஞ்சம் கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அதனால் அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. ஜிஎஸ்க்கும் ஸ்கூல் புக் தான். அவுட் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது தற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேசனுக்கு வந்து படித்தேன். ஓகே. நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா? நோட்ஸ் தான் எடுத்தேன். நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன். ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து வெறும் புக் ரீடிங் மட்டும்தான். ஒரு 4-5 தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஓகே. ஏன் முதல் வாட்டி எடுக்காம 4-5 வாட்டி படிச்ச அப்புறம் நோட்ஸ் எடுத்தீங்க? அதனால ஏன் அந்த இது? சீனியர் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீ படித்தோடனே எடுக்காத, ஒரு 4-5 தடவை ரீட் பண்ணிவிட்டு அந்த யூனிட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நோட்ஸ் எடு, அதே மாதிரி எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் ஒரு 4-5 ரீடு விட்டு அதுக்கப்புறம் தான். ஓகே. உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கண்ணா. ரிவிஷன் மெத்தட்னா நம்ம பெருசாக படிச்சுட்டே இருக்கணும். அதாவது நம்ம ஒரு நாளைக்கு ஷெட்யூல் போகிறோன்னா காலையில் தமிழ், மதியானம் சாப்பிட்டு அப்புறம் லஞ்ச் பிரேக் அப்புறம் மேக்ஸு, அப்புறம் ஃபுல்லாக வந்து ஜிஎஸ் தான். தமிழுக்கு தான் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சது. இப்போ புதுசாக படிக்க வரவங்க டிஎன்பிஎஸ்சிக்காக இப்போதான் காலேஜ் முடிச்சுட்டு வராங்கன்னு வைங்களேன், அவங்க எங்கேருந்து படிக்க தொடங்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. அறிவுரை, ஆலோசனை. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணவங்க, இல்லாட்டி ஒரு 3-4-5 வருஷமாக படித்து அந்த கவுன்சிலிங் வரைக்கும் போய் தோத்துட்டு வர்றவங்க, அவங்களாம் கண்டிப்பாக கேளுங்க. அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களால் என்ன முடியும், நமக்கு என்ன வரும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு அகாடமியில் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு தான் படிக்கணும். டெஸ்ட் பேட்ச் சேராமல் சும்மா வெறுமனே படிச்சுட்டு இருந்தோன்னா அது வேஸ்ட்டு. கண்டிப்பாக டெஸ்ட் போடணும். இப்போ படிக்கிற காலகட்டங்களில் செல்ஃப் டவுன் ஆனால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? மோட்டிவேட்டுங்கிறது நம்ம ஃபேமிலியை தான் நம்ம நினச்சிக்கணும். நம்ம ஃபேமிலியை நினச்சிட்டு தான் எல்லாமே படிக்க ஆரம்பித்தது. ப்ரைவேட்டில் தான் போனேன் ஃபஸ்ட்டு, அது செட் ஆகலை. ஃபுல் ஃபேமிலிக்காக மட்டும்தான். நான் வேலை வாங்கினா தான் அடுத்து என்னோடய ஃபேமிலியே கொஞ்சம் க்ரோத் ஆகும். இல்லாட்டினா ஃபேமிலியே எந்திரிக்காது. அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன்.
குடும்பத்துல எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா? அப்பா அம்மாலாம் என்ன? கண்டிப்பா அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. ரிலேட்டிவ் சைடில் கேட்டாலும் அப்பா இன்னும் கூட நீ டைம் எடுத்து படி அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால அப்பா அம்மாக்கெல்லாம் எப்பயுமே கடமைப்பட்டிருக்கு. எக்ஸாம் ஹால்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்றத சொல்லுங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகாதீங்க நம்ம படிச்சது வரும் அப்படின்ட்டு. ஓரளவுக்கு அந்த யூனிட்ல ஒரு 90% வந்து கவர் பண்ணிடுங்க. சிலபஸை கவர் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஒரு 2 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு போங்க. போதும், அதுவே போதுமானது தான். ஒரு தெரியாத கேள்வி இருக்குன்னா அதை எப்படி அணுகுவீங்க? ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் பார்த்துருங்க. எப்படியும் 2 ஆப்ஷன் வந்து சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும். 2 ஆப்ஷன் தான் அதுவா இதுவா அப்படின்னு குழப்பம். அப்போது நம்ம கண்டிப்பாக ஒரு 4-5 டைம் ரீட் விட்டுருந்தோம்னா சப்கான்சியஸில் இருக்கும். அது கண்டிப்பாக நமக்கு கரெக்டாக குறிப்போம். இப்போ நீங்கள் எப்படி 1 to 200 அந்த மாதிரி எழுதுவீங்களா? எந்த மாதிரி எழுதுவீங்க எக்ஸாம் எழுதுறது? ஃபர்ஸ்ட் தமிழ் ஒரு ரீடு ஃபுல்லாக விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த செகண்ட் ரீடில் ஃபர்ஸ்ட் ரீடில் டாட் வச்சுக்கோங்க லைட்டாக. லாஸ்ட்டு செகண்ட் ரீடில் அந்த டவுட் கொஸ்டினை மட்டும் இன்னொரு 2-3 தடவை கண்டிப்பாக வாசிடுங்க. வாசிட்டு அதுக்கப்புறம் குறிங்க. அப்புறம் ஓரளவுக்கு அதனால டவுட் கொஸ்டின்ஸை ஓரளவுக்கு கரெக்டாக வாய்ப்பு இருக்குது 2வது ரீடில் பிடிச்சோன்னா. தெரியாத கேள்வியை விட்டுட்டு அடுத்து போயிடுவீங்க. ஆமாம். ஓகே. மேக்ஸ் இன்பிட்வீனில் போடுவீங்களா இல்லை லாஸ்ட்டாக வச்சுப்பீங்களா? மேக்ஸ் வந்து நான் அப்படியே தொடர்ச்சியான கொஸ்டினோடையே தான் போட்டுருவேன். மேக்ஸை தனியாக எடுத்து பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு அட்டம் வந்து நான் அப்படி தான் பண்ணேன். அது அப்படி பண்ணனால ஒரு 4-5 சம் வந்து போட்டு பார்க்காமையே போட்டுட்டேன். இந்த அட்டம் தான் அப்படியே நல்லா மேக்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு இந்த கொஸ்டினோடய அப்படியே போட்டுட்டேன். ஓகே. ஆன்சர் வரலைன்னா அடுத்து போயிடுவீங்க. அடுத்து போயிடுங்க கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி தான் வரும். 5 கொஸ்டின்ஸ் தான் அவுட் ஆஃப் போகும். எப்படி பார்த்தாலுமே ஒரு 20 கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாது, எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரியாத மாதிரி தானே இருக்கும். ஆனால் அதை பார்த்து ஏன் எல்லாரும் ப்ரெஷர் ஆயிடுறாங்க? ஐயோ நம்மளுக்கு தெரியலையே, முதல் கேள்வியே தெரியலன்னா அது வந்து ஒரு ப்ரெஷரை உண்டாக்கிடுது. அது ஏன்? கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் செகண்ட் அட்டம்ப்ட்லன்னா அப்படி இருக்கும். நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டோம்னாலே அந்த இதுக்கு போயிடும். அந்த பதட்டப்படுறது இது பண்ணுறதுலாம் வராது. நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். ஓகே. மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்ததுல. இல்லை, கவுன்சிலிங் அவருக்கு போயிட்டு வர வரைக்குமே கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. நான் பார்த்த டிபார்ட்மெண்ட் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. பயந்துட்டே இருந்தேன் எதுவும் கிடைக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிடச்சிருச்சு. நம்ம வந்து ஒன்று கிடைக்காதுன்ற நிலைமையில இருந்தாலும் ஒரு நிம்மதியாக இருக்கும். கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்னா நிம்மதியாக இருக்கும். ஆனால் அந்த இன்பிட்வீன் கேப்பில் மாற்றோம்னா கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போய் ஒரு மாதிரி படபடப்பாகவே இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு கண்டிப்பாக இன்னைக்கு காலையில். அதுவும் செகண்ட் பேட்ச் வந்து ஃபுல் டே போனது ஒரு பெரிய இதாக தான் இருந்துச்சு. கிடைக்குமா கிடைக்காதா, இந்த தடவையும் நம்ம வீட்டில் இல்லைன்னு தான் சொல்லி அவங்கள ஏமாற்றணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப இருந்துச்சு. பட் ஆனால் கிடைச்சது ஒரு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு? நீங்கள் இது வந்து ஒரு மராத்தான் ரேஸ் மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சிங்கிறது. வெறும் வந்துட்டு 1 இயர் 2 இயர் படிச்சுட்டு போயிடாதீங்க. ஒரு 5 இயர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடிக்கலாம்.